Do you know a fact? Opening 3 மூவ்ஸ்லேயே ஆப்போனண்ட்டை மேட் பண்ணுறதுக்கு 350 ways இருக்கு. You are wrong. 55. Oh, maybe. Hey, do you know Dr. Ilamaran? No. Who is he? He's a great psychiatrist. அவர் நிறைய மென்டல் டிசார்டர்ஸ் அண்ட் சிண்ட்ரோம்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கார். லாஸ்ட் வீக் கூட ஒரு வீடியோ விட்டுருந்தார். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓ, அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங். மச்சான் வெயிட் பண்ணுறா நான் பார்த்துட்டேன்டா. மச்சான் இல்லை பொறுமை மச்சான். டே அது ஏன் கில்றா டேய், என்னடா டேய். சரி விடு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. சரி நீ ஜோனில் வா ஃபஸ்ட்டு. மச்சான் உங்ககிட்ட ஒருத்தர் இருக்கான் பாடுறா, சுறா மச்சான், சுறா அவனை. சரி ஓகே வா ஜோனில் வா ஃபஸ்ட்டு. டேய் என்னடா கரெக்டாக அம்மா கால் பண்ணிட்டேன். மச்சான் நான் கூட்டுறா மச்சான், வாடா சீக்கிரம் வாடா மச்சான். டேய் வாடா மச்சான். ஏய் என்னடா எங்கடா இருக்க? டேய் என்னடா மறுபடியும் அம்மா கால் பண்ணேறாங்க. சரி யோ போச்சுரா. சான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ரா. டேய் கடுப்பா இருக்குடா. என்னடா டி. ஓ சரி அம்மா வேற கால் பண்ணாங்க, என்னன்னு கேட்போம். Person you're calling is busy on another call. Please hold on or call back later. சரி கேம் ரொம்ப ஆடுறோமோ, கண்ணெல்லாம் வலிக்குதுடா. பா போதும்டா. ரொம்ப நாளாக யோசிச்சு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஃபோட்டோவாக எடுக்கிறோம், ஸ்டேட்டஸில் போட்டு தள்ளுறோம். இந்த இடம் நல்லா இருக்கேப்பா. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறோம், மாஸ் காட்டுறோம். ஓகே, அடுத்து வேற ஏதாவது இடத்துக்கு போவோம். என்னடா வேறு வெளியே இருக்கு. சரி இதை நமக்கு சாதகமாகிப்போம். அல்டிமேட்ரா, வந்ததுக்கு பங்கமா ஒரு இடம் மாட்டியிருக்கு. சரி எடுத்த போட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவன் எப்படி தெரியுறா? பக்கத்துல எங்கேயோ இருக்கானோ? ஒரு வேளை விளையாடுறானோ? சரி செக் பண்ணி பார்ப்போம். ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் டாக்டர் இளமாறன். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிஸார்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வருது? நிறைய யோசிக்கிறதுனால, ஆன்சைட்டி, ஃபியர், இதனால தான் வருது. எப்படி நம்ம பாடி தேவையில்லாத டைஜஸ்ட் பண்ண முடியாத ஃபுட்டை வெளியே பார்க்குதோ, லைக் வாமிட்டிங், இந்த மாதிரி சில பேர் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை அழுதுகிட்டே வெளிப்படுத்துவாங்க, ஒரு சில பேர் கோமா வெளிப்படுத்துவாங்க, எக்ஸட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு அண்ட் ஹார்ட் பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டை நம்ம கொடுக்கலன்னா அது மால்ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். லைக்
மெமரி பவர் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்கிற சின்ன சின்ன நெகட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் சேஞ்சஸ் கூட உங்களை ரொம்ப டீப்பாக பாதிக்கும். அண்ட் இல்லாத ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணி சொல்யூஷன் தேட ஆரம்பிச்சிருவாங்க, இல்லாத ஆட்களை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் இட்ஸ் வேர் ஹாலுசினேஷன் கம்ஸ். ஹாலுசினேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, மாயத்தோற்றம். மாயத்தோற்றம்னா எப்படி ஒரு கற்பனையாக ஒரு ஆட்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க கூடயே பேசுவாங்க, அவங்க கூடயே பழகுவாங்க. அண்ட் இட் worst case மே ஆல்சோ லீட்ஸ் டு டெத். பட் இப்போது நீங்கள் பார்த்த இவரோட கேஸில் ஹாலுசினேஷன் ரிவர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நேரமாக அவர் தன்னோட மனசாட்சி பேசுகிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, அவர் ஃப்ரெண்டு தான் ரொம்ப நேரமாக பக்கத்தில் இருந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட மனசாட்சின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, சொல்லுங்கம்மா. இங்கே தான் இருக்கா? நான் சொல்லிடுறேம்மா. டேய், என்னடா அம்மா கால் பண்ணுறாங்க எடுக்காமல் இருக்கிற? எனக்கு கால் பண்ணுறாங்க இப்போ. எப்போ பாரு அந்த கேம் விளாண்டே இருக்காரா, கண்ணு கெட்டு போயிடும். நார்மலாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறப்போ சம் டிஸ்டன்ஸில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதே இந்த கேமிங் அப்போ ரொம்ப கிட்ட வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ இவருக்கு அதனால் கண்ணு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. நைட்டு ஃபுல் தூங்காமல் விளையாண்டதுனால பிரெயின் ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆகிருச்சு. இது ரெண்டுத்தோட ரிசல்ட்டுனால பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்டே அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அங்கே அவர் இல்லைன்னே நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரி, நான் போட்டுடுறேன். டேய், என்னடா மதியம் போயிட்டு இருக்கிற? என்னடா வந்ததுலாம் ஒரு மாதிரி பண்ணிருக்கிற? டேய், கம்மிங் டு த எண்ட், டெக்னாலஜி வளர்றது இருக்கிற ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான், கிரியேட் பண்ணுறது கிடையாது. மொபைல் யூசேஜை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, பட் கம்மி பண்ணிக்கோங்க பிஃபோர் இட்ஸ் டூ லேட். அவர் சொன்ன நிறைய விஷயம் எல்லாருக்கும் இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை, அது அப்நார்மல். இப்போ தான் புரியுது. ஃபோன் யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்மி பண்ணிக்கணும் மேட். முதல்ல தூங்கணும். யார் அது ரொம்ப நேரமாக தனியாக பேசிகிட்டு இருக்கிறது? அங்கே தான் யாருமே இல்லையாடா? எதுக்கும் நீங்களும் மொபைல் யூசேஜை கம்மி பண்ணிக்கோங்க.